ராதா சம்மதம் சொல்ல சொன்ன. ஆமா, 10,000 ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச பின்னால வேற யார் சம்மதத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லிருப்பா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் என் மனைவி என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறதா. இன்னையில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது. எல்லா பெண்களையும் போல இவ வீட்டிலே இருக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சுசீலாவோட கல்யாணத்துக்காகவாவது நான் வேலை பார்த்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியும். சுசீலாவுக்கு இது ரொம்ப பொருத்தமான இடங்க. எது பொருத்தமான இடம்? அந்த கடை சரக்கு மாதிரி மாப்பிள்ளையை காட்டி வியாபாரம் பேசிருக்கா. இதுவா பொருத்தமான இடம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா இதை விட நல்ல இடம் வரும். இல்லைங்க, இனி பொறுத்திருக்க முடியாது. இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல கொடுக்கறதாங்க நல்லது. ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட பிறந்தவன் கடமை. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. முதல்ல நீ வேலையை விடு. இதோ பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன்னா இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கங்க. நீ வேலை பார்க்கலைன்னா இந்த குடும்பம் தெருவில் நிக்காது. உன் தயவு இல்லாம இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். நீ வேலையை ராஜினாமா செய். இல்லைங்க, ஒரு பருவ பெண் வாழ்க்கை மேல பந்தயம் கட்டுறதை நான் விரும்பல. நடக்கலன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடுங்க. ஏன் சம்மதம்னு வார்த்தை தானே கொடுத்திருக்கீங்க? நிச்சயார்த்தமா நடந்து போச்சு. எனக்கு தெரியும். சுசீலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தினியா உன் சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா பொண்டாட்டிக்கு புருஷன் என்னைக்குமே கீழ்பட்ட பிரஜையாக மாட்டான். என்னங்க, உங்களுக்கு நான் கீழ்படிஞ்சவாங்கிறத நிரூபிக்க இந்த வேலையை விடுறதை தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க செய்யறேன். திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவற தெரிஞ்சே செய்தேங்கிற பழிக்கு ஆளாயிடுவேங்க. புருஷன் சொல்லுக்கு பொண்டாட்டி கட்டுப்படுறது பழியா? எப்படி? ஐயோ, என்னால சொல்ல முடியலைங்க, சொல்ல தெரியலைங்க, சொல்ல வழி இல்லைங்க. நான் சொல்றேன்டா, இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம்டா. படிப்பு, வசதி, பணம் எல்லாமே சேர்ந்த மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம்டா. அதனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்ன்றத ஆசைப்படுறேன். அப்படி செய்யலன்னா சுசீலாவுக்கு நாம செய்யற பெரிய தவறுடா அது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல நம்ம பெண்ணை கொடுப்போம். அது வரைக்கும் அவங்க பொறுத்துப்பாங்கன்னு என்னடா நிச்சயம்? வேண்டாம், இதே மாதிரி வேற இடம் நமக்கு கிடைக்காம போயிடும். இத பாருடா, கையில இருக்கிற கிளாக்கா மரத்துல இருக்கிற மாங்காய் விட உயர்ந்தது. டேய் மோகன், உன்னுடைய வாதத்துல அர்த்தமும் இல்ல நியாயமும் இல்ல. அனாவசியமா உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீண் கற்பனை செய்துக்கிட்டு எல்லாருக்கும் சரின்னு படுற விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. You are a stupid idiot. There is no point in talking to you at all. ராதா, எனக்கு பதில் உன்கிட்ட இருந்தா தேவை, அப்பா கிட்ட இருந்து இல்ல. நீ வேலையை விட போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கீழ்ப்படியிலேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்காதீங்க. அப்படின்னா நீ வேலையை விட போறதில்லை, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க, வேலையை விட என்னால முடியலைங்க, முடியலைங்க. பாத்தீங்களாமா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பேச துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன பேச முடியும்? இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நீங்க கொடுத்த காசுக்கு பிளேடு வாங்க முடியல சார். ஏன்? இந்த காசு செல்லா காசு. இந்த காசு மட்டுமல்ல, நானே ஒரு செல்லா காசு தான். எனக்கு ஒரு வாக்கியத்துக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு தேவை. சொல்லுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பாடம் சொல்லித்தர உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. அண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் தமிழிசை மன்றத்துல ஒரு மெல்லிசை கச்சேரி. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ் கொடுத்தா. நீ போறியா அண்ணா? எங்க? டிக்கெட் வேஸ்ட் பண்ணதண்ணா. இல்லம்மா, அவசியம் போறேன். சீட் நம்பர் A3 ஞாபகம் வச்சுக்க.
என்ன சுசி, தமிழ்ச்சி மன்றத்துல ஒரு மெல்லிச கச்சேரி நடக்குதான். அந்த மன்றத்துக்காரங்க நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி இந்த டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. நேர்லயே வந்து கொடுத்துட்டு போனாங்களா? அப்ப அவசியம் போகத்தான் வேணும். ஆமா, நீ கண்டிப்பா போயிட்டு வாங்க. சீட் நம்பர் A4. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரம கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நாங்க ஒர்க்கிங் எழுதுற பெண்கள் பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். உங்கள்கிட்ட முக்கியமான பிரச்சனையை பத்தி பேட்டி காண நினைக்கிறோம். ஓ, தாராளமா. கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா? சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் அது வீண் பிரமதான். இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு. என்னது? ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா. கதவு மூடி இருந்தது. அவ கதவை தட்டுனா. உள்ள இருந்த கணவர் யார் அதுன்னு கேட்ட.